கிட்டத்தட்ட நாளைய தீர்ப்பில் தொடங்கி அப்படியே செந்தூர பாண்டி, ரசிகன், ராஜாவின் பார்வையிலே, தேவா, சந்திரலேகா, விஷ்ணு, மத்தொரு மாப்பிள்ளை, பூவே உனக்காக, இப்படி எல்லா படத்தினுடைய போஸ்டரையுமே தனித்துவமாக அந்தந்த படத்தில் உள்ள கேரக்டரோட வச்சு தான் இந்த பேனர் எல்லாமே வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே ஜனவரி 9ஆம் தேதி படம் இறங்காதது அந்த ரசிகர்களுக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குல்ல. அப்படி எல்லா படத்தினுடைய பேரையும் வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே சில தேட்டர்களில் இப்படி வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம திருநெல்வேலியில் பிஎஸ்எஸ் தேட்டரில் இப்படி தளபதியினுடைய 69 படத்தினுடைய போஸ்டர்களையும் வச்சது ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு படத்தினுடைய கேரக்டரையும் தனித்துவமாக அது காட்டும் பொழுதே நம்மளுக்கு நிலை கடைசி படமான அந்த 69வது படமான ஜனநாயகனுக்கு சீக்கிரமாக சர்டிஃபிகேட்டை கொடுத்து, யூஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்து சீக்கிரமாக படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தோணுதலை இந்த விஜயனுடைய ரசிகர்கள், அது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த லுக்கை பார்த்தீங்களா, ஸ்டாண்டிங் லுக்கை ஜனநாயகன் லுக்கில் அழகாக வச்சுருக்கிறாங்க. நாளை ஷேக் அலி அப்படின்னு வச்சுருக்கிறாரு. மேலே பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் இவங்க எல்லாத்துக்குமே. கடைசி படத்துல எல்லாம் செலிப்ரேஷனாக முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது முடியாத ஒரு காரணத்தினால டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேனரையும் வச்சுட்டாங்க. ஆனால் உள்ளே ஓடிட்டு இருக்கிறது பராசக்தி படம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஜனநாயகனுடைய போஸ்டர்ஸ் தான் அதிகமாகவே இங்கே தெரியுது. பேனர்ஸ் எல்லாமே தெரியுது. வேலை ஏந்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டில்லு இது இருக்கிறது எங்கே அப்படின்னா திருநெல்வேலி பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் தான் இந்த மாதிரி வச்சுட்ருக்குறாங்க. சூப்பரில் இத்தனை தளபதி படத்தையும் அழகான முறையில் வச்சு சூப்பராக அந்த கட்டவுட்டை பார்த்திங்கன்னா தெரியும். உண்மையிலே எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு தான் மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படம் இறங்காதனால இவ்வளோ டெக்கரேஷனும் பண்ணி இப்போ வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தானே இருக்கும். கண்டிப்பாக இறங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வி சப்போர்ட் விஜய் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கையும் வச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ படம் இறங்கும் போது சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால்.